தமிழ்நாடு முதலமைச்சராகும் தாவேகா தலைவர் விஜயிடம் எதிர்பார்ப்பது என்ன என்பது குறித்து மயிலாடுதுறை மாவட்ட மக்கள் கூறுவதை தற்போது கேட்கலாம். பெண்களுக்கு பாதுகாப்பு கடுமையான சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 10 வயதிலிருந்து 70 வயது வரை உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழகத்தில், ஒட்டுமொத்த தமிழகத்தில் இல்லை. அதனால கடுமையான சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். விவசாயிகளுக்கு இடுபொருள் மானியம், அந்த மானியம், வண்டி மானியம், உழவு மானியம் கொடுக்கறதை விட உற்பத்தி செய்யும் பொருளுக்கு உரிய விலை கொடுத்து விவசாயிகளை காவந்து பண்ண வேண்டும். இன்னும் குறிப்பா மயிலாடுதுறை மாவட்டத்தில் பார்த்தோம்னாக்கா மாற்றுத்திறனாளிகள் நிறைந்த ஒரு மாவட்டமா தான் இருந்துகிட்டு இருக்கு. இது அணில தமிழ்நாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னாக்கா மாற்றுத்திறனாளிகளோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தாக்கா அதே நிலைமையில தான் இருக்க ஒழிய அவங்களுக்கு மிஞ்சி போனாக்கா அரசு தரப்புல ஒரு சைக்கிள் கொடுக்குறாங்க, அதோட முடிஞ்சிடுது. அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய குடும்பங்கள்னு பார்க்கக்குள்ள அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அதுவும் படிக்கிற பசங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறந்த முறையில ஒரு பயிற்சி வகுப்பு கூடாரங்கள் வைத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில அரசு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு மையங்களை உருவாக்கி அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை பெருக்கி கொடுத்தாக்க இன்னும் மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லா தமிழ்நாடு ஃபுல்லா உள்ள மாற்றுத்திறனாளிகள் அத்தனை பேருமே சந்தோஷப்படுவாங்க. மாயவரத்தை முதல்ல சுத்தப்படுத்தணும், தூய்மையான நகரமா இருக்கணும். அங்கங்க குப்பைகளை அகற்றி துர்நாற்றம் இல்லாம நல்லா இருக்கணும். பொது சுகாதார மருத்துவமனையில ஒரே துர்நாற்றம் இருக்குது, அதெல்லாம் துர்நாற்றம் இல்லாம இருக்கணும். அரிசி உளுத்து போன அரிசிகள் இல்லாம நல்ல அரிசியா ரேஷன் கடையில் கொடுக்கணும். அதான் என்னுடைய வேண்டுகோள்.